கொண்டு வரும் திட்டங்களை தனது சாதனை என உரிமை கொண்டாட ஜெயலலிதா முயற்சி செய்வதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை முதலமைச்சர் ஜெயலலிதா கூறுவதாக தெரிவித்துள்ளார். மெட்ரோ ரயில் திட்டம் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்பதை ஜெயலலிதா தமது அறிக்கையில் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஒரு திட்டம் யாரால் கொண்டுவரப்பட்டது என்பதை விட அந்த திட்டத்தால் மக்கள் பயன்பெற்றால் அதுவே போதும் என நினைக்கும் இயக்கம் திமுக என்று மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். 2007ஆம் ஆண்டு மார்ச் மாதம் டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் விரிவான வரைவு திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தது. அதன் பின்னர் இதற்கான ஒப்புதல் 7/11/2007 அன்றுதான் முந்தைய மைனாரிட்டி திமுக அரசால் வழங்கப்பட்டது என்பதையும் அவரே இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அரசுக்கு முட்டு கொடுத்து காப்பாற்றி வந்த திமுகவால் இத்திட்டத்திற்கான மத்திய அரசின் ஒப்புதலை 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம்தான் பெற முடிந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்.